Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலில் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதன் பிறகு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதிலிருந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களையும் மற்ற மாணவர்களுக்கும் உபயோகப்படுத்தணும்னு நம்ம டோட்டலாக சிஎம்சி வெல்லூர் தொடர்பாக 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சிஎம்சி வெல்லூர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க. இப்போது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸனுடைய பேரண்ட்ஸ் ஒருத்தர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு இமேஜையும் ஷேர் பண்ணிவிட்டு த்ரூ ஃபோன்லேயும் டவுட் கேட்டிருந்தார். என்ன டவுட் அப்படின்னா, ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒய் அப்படிங்கிற ஒருவர் இந்த 2 சீட்டு யாருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அதை எனக்கு தெரியப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குறைகளையோ அல்லது அந்த தனிப்பட்ட நபர் மீது நம்ம குறைகளையோ சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. சரிங்களா? அப்போது இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சிஎம்சி வெல்லூர் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இந்த காலேஜில் இருக்கிறதுலையே மிக குறைந்த கல்வி கட்டணம், அது மட்டும் இல்லாமல் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அப்போது அந்த மாதிரியான ஒரு கல்லூரியில் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மருத்துவருக்கு அவருடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துடன் மட்டுமே இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை ஒரு பொறுப்பு தரப்பாக சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து உங்களுக்கு டில் த ஃபஸ்ட் டே ஆஃப் யுவர் எம்பிபிஎஸ் அட்மிஷன், அதில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் உண்டோ எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்க வச்சுட்டு, போத் ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டா இதில் எல்லாமே கலந்துக்க வச்சுட்டு, வேறு சென்டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுலேயும் கலந்துக்க வச்சுட்டு, அட்மிஷன் டே 1 வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல்களையும் கொடுத்துட்டு, மேற்கொண்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டு, அதில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். அது த்ரூ பெய்டு சர்வீஸில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளலாம். அது போக எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளியர் பண்ணுறோம். நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போது மெயினான விஷயத்துக்கு வரலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கே தெரியும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3000 rupees. அது போக 1 டைம் காலேஜ் ஃபீ ஃபார் அட்மிஷன் 16,660. அதர் ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 22,235. 1 டைம் பேமெண்ட் டு த யூனிவர்சிட்டி 14,435 ஒன்லி. அப்போ டோட்டல் ஃபீஸ் பர் இயர் பார்த்தீங்கன்னா 56,330 ரூபாய் மட்டுமே ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய மருத்துவ கல்வி கட்டணம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ குறைவான ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படிங்கிறது நிஜமாலுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் சிஎம்சி வெல்லூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இப்போது ஹாஸ்டல் டெபாசிட் 10,000 rupees ஃபார் மென், 8,000 rupees ஃபார் விமன். மெஸ் பில் பர் மந்த்து 8,000 பர் மந்த்து. அதே போல்
விமனுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 பர் மந்த்து. ஓகே, இப்போது மெயினான சந்தேகம் என்ன அப்படின்னா, சிஎம்சி வெள்ளூரினுடைய சீட் மேட்ரிக்ஸு டோட்டலாக 100 சீட் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு? 100. இதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்டு போயிடுச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்டு போயிடுச்சு. இப்போது நம்ம எஸ்ஏபிவிஎஸ்னுடைய பேரண்ட் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, 30 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குதுங்க சார், ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு. அப்போது இந்த 2 சீட்டு யாருக்குங்க சார்? இந்த 70 சீட்டு அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் கிறிஸ்டியனுக்கு மட்டுமா, இல்லை அதில் வேறு யாராவது அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நழுவ விட்டுறாதீர்கள். ஏன்னா ஒரு சீட் அப்படின்னாலும் அந்த ஒரு சீட்டு கிடைக்காம, ஒரு மார்க்கில் எனக்கு சீட்டு கிடைக்காம போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சீட்டு கிடைக்கல ரெண்டாவது விஷயம். நம்மளுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சி அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பின்னாடி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதற்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா 50 சீட்டில் 30 சீட்டு வந்து கவர்மெண்ட் சீட்டு. இந்த கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது ஆஸ் பர் த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரிசர்வேஷன் பாலிசி என்னென்ன உண்டோ அது எல்லாமே இங்கே அப்ளை ஆகும். அதாவது 7.5% ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த மாதிரியான எல்லா ரிசர்வேஷனும் இங்கே அப்ளிகபிள் ஆகும். அப்போது இது வந்து இந்த 30 சீட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரிசர்வேஷன் பாலிசி அனைத்தும் இங்கு பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 70 சீட் இருக்குது இல்லைங்களா, அந்த 70 சீட்டில் இன்னொரு 20 சீட்டு வந்து அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் வருது. அதில் யார் அப்ளை பண்ண முடியும்? ஒன்லி 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 கிறிஸ்டியன் மைனாரிட்டி மாணவர்கள் மட்டுமே இந்த 20 சீட்டுக்கு ஃபில்அப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து டிஎன் மெடிக்கலில் தான். அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டில் 50 சீட் இருக்குது. இந்த 50 சீட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சிஎம்சி வெள்ளூருக்கும் அப்ளை பண்ணணும், ஆல்சோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு. இப்போ சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாக்கு 10 சீட் இருக்குது. இந்த 10 சீட்டுக்கு சிஎம்சி வெள்ளூரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுனுடைய குழந்தைகள் அந்த 10 சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க மட்டும்தான் எலிஜிபிள், வேறு யாரும் அதுக்கு போட்டியிட முடியாது. மிச்சம் இருக்கிற 38 சீட்டை மைனாரிட்டி நெட்வொர்க், ஓகேங்களா, அவங்க மட்டும்தான் இங்கே வந்து போட்டியிட முடியும், வேறு யாரும் போட்டியிட முடியாது. இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஓகேங்களா? ஓப்பன் டு ஆல். அப்போது இந்த 2 சீட்டு வந்து நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த 2 சீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம், போட்டியிடலாம். உங்களுக்கு அந்த தரவரிசை பட்டியலில் உங்களுடைய மதிப்பெண்ணில் நீங்கள் முன்னிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த 2 சீட்டுக்கு நீங்களும் கலந்து கொள்ளலாம், சீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ஓப்பன் சீட் அப்படிங்கிறது அனைவருக்குமானது. ஓகேங்களா? அந்த இடத்துல கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அதற்கான ஒரே தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எலிஜிபிள் மார்க் இருக்கணும். ஓகேங்களா? நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். 12ஆம் வகுப்பு அதற்கு சமமான கல்வி தகுதியோட நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி நீட் ஸ்கோர் கார்டு அதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஓப்பன் சீட்டுக்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர், மதிப்பெண் முன்னிலையில் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தேவையான மதிப்பெண் இருக்குதுன்னா அந்த ஒரு சீட்டை நீங்களே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது சிஎம்சி வெள்ளூரில் நான் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி தவிர மற்ற கேட்டகரியில் வர்றேன் அப்படின்னா உங்களுக்கான சீட் எத்தனை? 32 சீட்டு. 30 + 2. 30ங்கிறது கவர்மெண்ட் சீட்டு, 2 சீட் அப்படிங்கிறது ஓப்பன் சீட். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இத்தனை தகவல் சொல்கிறீங்களே அப்படின்னா இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட அக்மார்க் உண்மையான தகவல். ஓகேங்களா? நான் நல்லா உறுதிப்படுத்திட்டேன்.
தெளிவும் படுத்திட்டேன். ஓகேங்களா? அப்போது சிஎம்சி வெள்ளூருக்கு அதர் தேன் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இருக்கிறவங்க 32 சீட்டுக்கு போட்டியிடலாம். 30 சீட்டு கவர்மெண்ட் சீட்டுக்கு, 2 சீட்டு வந்து ஓப்பனில். ஓகேங்களா? இந்த 30 சீட்டு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாகவும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசி என்னென்னு உண்டோ அது எல்லாத்துக்கும் பொருந்தும் வகையில் ஃபில்லப் பண்ணுவாங்க. இந்த 2 சீட் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல். ஓகேங்களா? சரி, இப்போது நான் சொன்னதில் உங்களுக்கு இன்னமும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஒரு வேலை செஞ்சிடலாம். நான் அந்த வேலை தான் செஞ்சேன். இப்போ இது வந்து சிஎம்சி வெள்ளூரினுடைய ப்ராஸ்பெக்டஸ், இது வந்து சிஎம்சி வெள்ளூரினுடைய நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். நீங்கள் நேரடியாக இப்போ அந்த 2 சீட்டு யாருக்கு அப்படிங்கிறத இன்னமும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பவர்கள் என்ன பண்ணிக்கலாம், தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் கம்ப்ளீட் கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.